திருவாரூர் காரைக்குடி அகல ரயில் பாதை திட்டப் பணிகள் தாமதமாக நடப்பதால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2011ஆம் ஆண்டு 507 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவாரூர் காரைக்குடி அகல ரயில் பாதை திட்டப் பணி தொடங்கியது. 6 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களால் பணிகள் மந்த நிலையில் நடைபெற்று வருகிறது. இதனால் சரக்கு ரயில் சேவை மூலம் மீன், உப்பு, நெல் ஏற்றுமதி குறைந்து பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வியாபாரிகளின் நலன் கருதி நடப்பாண்டிற்குள் அகல ரயில் பாதை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உப்பு ஏற்றுமதி இன்னைக்கு பெரிய அளவில் தடைப்பட்டு இன்னைக்கு லாரிகளில் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியே ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து நிலக்கரி தென் தமிழகத்திற்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு அதுவும் மறுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அதே மாதிரி நெல்லை ஏற்றிட்டு தென் தமிழகத்துக்கு போனது அந்த மாதிரியான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. அகல ரயில் பாதையை துரித வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் இதை செஞ்சு முடிச்சாக்க விவசாயிகளுக்கும் நன்மை ஏற்படும், வர்த்தகர்களுக்கும் நன்மை ஏற்படும்.